ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நல்ல அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் தான் பார்க்குறீங்க. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தலையில் சீவிட்டு நல்லா மேக்கப் போட்டுவிட்டு அப்படியே நம்ம பஸ்ஸில் கிளம்பிட்டோம். பஸ் இப்போ போயிட்டுருக்கு. பஸ் கொஞ்சம் நிறைய தூரம் இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அந்த ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நாங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணி எல்லாம் மேக்கப் போடுறதுக்கு எப்படியும் கரெக்டாக இருந்துச்சு. பாட்டு பாடுறேன். ஆடலுடன் பாடலை கேட்டு கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மண்டபம் நல்லா பெரிய மண்டபம் தான். எம்எஸ் மால்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய மண்டபம், நல்ல கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்திருந்தாங்க ரிசப்ஷனுக்கு. ஃபஸ்ட் போனோன்னா நல்லா ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் போயிட்டோம். பார்த்திங்களா எவ்வளோ இங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்குற இடம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு குட்டி பெட்டி கடைலாம் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம் அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் இது இங்கே ஒரு கண்காணிப்பு கேமரா மேலே போயிட்டுருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி கேமரா வச்சுருந்தாங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் இது இங்கே டைனிங் ஹால் இருந்துச்சு. எல்லா விதமான ஸ்பெஷல் ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு. அந்த ஸ்வீட்ஸோட பேர் கூட தெரியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாகவே இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம், இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறது ரொம்ப ஒரு இது தான். நம்மளுக்கு எப்போயாவது இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். நான் எப்படியோ நல்லா போய் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
சிக்கன் குழம்பா? சாப்பிடலாமா? சிக்கன் வேணுமா வேணாமா? செம்மையா இருக்குல்ல? அது என்னது? இது வாங்குவோம். அப்படி சட்னி வேண்டாம். சட்னி இருக்கா? கொடுத்துரு அவங்கள்ட்ட. அவங்க அழகா சுற்றுவாங்க. கொடு கொடு கொடு. அவங்க சுற்றுறாங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சு மிட்டாய் கூட இருந்துச்சு. பஞ்சு மிட்டாய் பார்த்திங்களா? வாங்க பாருங்கள். எனக்கு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பஞ்சு மிட்டாய். அப்புறம் நான் வந்து அந்த நைட்டை சுற்றுறேன்னு சொல்லிவிட்டு நானே ஒரு இது வாங்கி அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். சுற்றி நம்மளுக்கு வேணுங்கிற அளவு பஞ்சு மிட்டாய் எடுத்து சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை விட ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளதில் ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோ நெய் மாதிரி பால் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லோரையும் சாப்பிட்டுட்டு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.